வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சில முக்கியமான ரேங்கிங் தரவரிசைகள் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஹென்லி பாஸ்போர்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர். உலகத்தில் எந்தெந்த நாடுகள்லாம் ரொம்ப சக்தியான பாஸ்போர்ட்டை வச்சுருக்காங்க, எந்தெந்த நாடுகள்லாம் ரொம்ப அதிகமான சக்தியான பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து இப்போ வெளியிட்ருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். நிறைய எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க. இப்போது இதில் முதலிடம் பிடித்ததே நிறைய நாடுகள் இருக்குது. மொத்தமாக 6 நாடுகள் இருக்குது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர். இப்போது உங்ககிட்ட ஃப்ரான்ஸ் பாஸ்போர்ட் இருக்குது, இல்லை இதில் இருக்க ஏதாவது ஒரு நாடுகளுடைய பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா உங்களால் 192 நாடுகளுக்கு விசா இல்லாமலே பயணம் பண்ண முடியும். இப்போது நம்ம இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா, இந்தியா 85வது இடத்துல தான் இருக்கிறோம். ஜனவரி மாதம் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க, அதில் 80வது இடம் தான் இருந்தோம். இப்போ மறுபடியும் அதை ரீஷெடியூல் பண்ணி மறுபடியும் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்தியா இப்போ 85வது இடத்துல இருக்கோம். நம்ம இந்தியானால் விசா இல்லாமல் ஒரு 62 நாடுகளுக்கு பயணம் பண்ண முடியும். இந்த இடத்துல கடைசி இருக்கிறது எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானுடைய பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களால் அவ்வளோ நாடுகளுக்கு விசா இல்லாமல் போக முடியாது. ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 58வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குல்சார் மற்றும் ராம்பத்ராச்சாரியா. ஞான்பீட் விருது அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஞான்பீட் அவார்டு 2023ஆவது ஆண்டிற்கான விருது. இது 58வது விருது. இது 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. நிறைய எக்ஸாமில் இது கேட்டிருக்காங்க. 57வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிச்சிருந்தாங்க, யாருக்கு கிடைத்திருந்தது அது கேட்டிருக்காங்க. 56 யாருக்கு கொடுத்துருந்தாங்க அது கேட்டிருந்தாங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? போன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சரி, இப்போது 2 பேருக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. அதில் ஒருத்தர் குல்சார், இவர் உருது கவிஞர். இன்னொருத்தர் ராம்பத்ராச்சாரியா, இவர் சமஸ்கிருத அறிஞர். ஞானபீட விருது அப்படிங்கிறது 1961ஆவது ஆண்டு நிறுவியிருந்தாங்க. இலக்கியத்துறையில் வழங்கப்படுற ஒரு மிகப்பெரிய விருது அது இதுதான். ஓகே, நம்ம இந்தியாவில் 8வது அட்டவணை இருக்குல்ல, அதில் இருக்கிற 22 மொழிகளுக்குமே அதன் கீழே இருக்கிற படைப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் 21 லட்சம் பரிசு தொகை கொடுப்பாங்க. ஒரு வாக்தேவி சிலை கொடுப்பாங்க. வாக்தேவி சிலை அப்படின்னா சரஸ்வதி தேவியுடைய சிலை தான். மற்றும் சான்றிதழ் கொடுப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் பற்றி தனித்தனியாக பார்க்கலாம். இது நம்ம எக்ஸாமில் அவ்வளோ தேவையில்லை. எக்ஸாமில் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க எந்த மொழி சம்பந்தமானவங்க அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. சரி, இப்போ குல்சார் இவரை பற்றி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் சம்பூரன் சிங் கல்ரா அப்படிங்கிறது தான். இந்த பேர் கூட முக்கியமானது தான். ஏன்னா சில நேரங்களில் குல்சார் அப்படின்னு கொடுக்காம சம்பூரன் சிங் கல்ரா அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இவர் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, 2002ஆவது ஆண்டில் சாகித்ய அகாடமி விருது இவர் வாங்கியிருக்காரு. 2004ஆவது ஆண்டில் பத்மபூஷன் விருது இவர் வாங்கியிருக்காரு. 2013ஆவது ஆண்டில் தாதா சாஹேப் பால்கே விருது கூட வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ராம்பத்ராச்சாரியா, இவர் சின்ன வயசில் இருக்கும்போதே கண் பார்வையை இழந்துட்டார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரெய்லி மாதிரி எந்த ஒரு அச்சுமுறையுடைய உதவி இல்லாமல் கற்று தேர்ந்திருக்காரு. இவரால் 22 மொழிகள் பேச முடியும். சமஸ்கிருதம், ஹிந்தி, மைதிலி உள்பட்ட மொழிகளில் கவிதையுமே எழுதியிருக்காரு. 2015ஆவது ஆண்டு இந்தியாவுடைய 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வாங்கியிருக்காரு. ஓகே, அடுத்தது நம்ம இந்தியா சம்பந்தமான தேசியம் சம்பந்தமான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமில்லா இந்த பாதையில் காரிலிருந்து சம்பர் அப்படிங்கிற பகுதியை இணைக்கிற மாதிரி நம்ம இந்தியாவுடைய நீளமான ரயில்வே சுரங்கப்பாதையை திறந்திருக்காங்க. மொத்தமாக அந்த பகுதியில் 11 சுரங்கப்பாதைகள் இருக்குது. ஆனால் அதில் T50 அப்படிங்கிற ஒரு சுரங்கப்பாதை தான் நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப நீளமானது. இதோடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா 12.77 கிலோமீட்டர். ஓகே, அடுத்தது ரிலையன்ஸ் நிறுவனம் உருவாக்க உள்ள ஏஐ மாதிரியின் பேர் என்ன? இதற்கான ஆன்சர் ஹனுமான். இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ChatGPT மற்றும் கூகுளுடைய ஜெமினிக்கு போட்டியாக ஒரு ஏஐ மாதிரியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய பேர் ஹனுமான் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் இருக்கிற 11 மொழிகளில் இது பயன்பாட்டுக்கு வரப்போகுது. அடுத்தது 2050 இந்திய மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் முதியோர் இருப்பர்? இதற்கான ஆன்சர் 19.5%.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதனால இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம நிதி ஆயோக் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே ரொம்ப முக்கியமானது தான். நிதி ஆயோக்குடைய தலைவர் யார், துணைத் தலைவர் யார், அதுக்கப்புறம் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி அது யார், அந்த மாதிரி எல்லாமே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நிதி ஆயோக்குடைய ஒரு ரிப்போர்ட் பற்றி பார்க்கலாம். மூத்த குடிமக்கள் பராமரிப்பில் சீரமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டுடைய டைட்டில். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தற்போது 140 கோடி மக்கள் தொகையில் 10% பேர் முதியோர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே 2050 ஆண்டில் அது 19.5% அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் நிறைய பேர் ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். அவங்க நிறைய காலம் வாழ்கிறாங்க. அதுவுமே நல்ல விஷயந்தான். ஓகே, இப்போது நிதி ஆயோக்குடைய பரிந்துரைகள். இப்போ இவ்வளோ முதியோர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு எந்த மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுடைய சேவைக்கு தேசிய அளவில் இணையதளம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய முதியோர் வட்டியை தான் நம்பியிருக்காங்க. இப்போ ஒரு 10 லட்சம் பேங்க்கில் போட்டுட்டு அதன் மூலமாக கிடைக்கிற வட்டியை வச்சு அவங்க வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த வட்டியை அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வயதான பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூடுதல் வரி சலுகைகள் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதியோர் பொருட்கள் மீதான வரி, ஜிஎஸ்டி இதெல்லாமே அதிகமாக்கக்கூடாது அப்படின்னு நிதி ஆயோக் பரிந்துரைக்கிறாங்க. அடுத்தது 9வது ரைசினா உரையாடல் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. ரைசினா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியில் ஒரு மலையுடைய பேர் தான் ரைசினா அப்படிங்கிறது. இப்போது நம்ம டெல்லியில் முக்கியமான அலுவலகங்கள்லாம் இருக்குல்ல, அதை கூட ரைசினா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ சும்மா பேச்சு வழக்கில் சொல்லும்போது கூட டெல்லியிலேருந்து நிதி வரலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ரைசினாவில் இருக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது டெல்லியில் முக்கியமான அலுவலகங்கள் எல்லாமே ரைசினாவில் தான் இருக்குது. ஓகே, இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ரைசினா உரையாடல் அங்கே நடைபெறுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சதுரங்கா மோதல், போட்டி, ஒத்துழைப்பு, உருவாக்கு அப்படிங்கிறது தான். சதுரங்கா கான்ஃப்ளிக்ட், கான்டெஸ்ட், கோஆப்ரேட், கிரியேட். சதுரங்கா அப்படின்னா 4 அப்படிங்கிறத குறிக்கிறது தான். இங்கேயுமே 4 கருத்துக்கள் தானே கொடுத்துருக்காங்க. இந்த ரைசினா டயலாக் 2016 ஆண்டிலிருந்தே புதுடெல்லியில் நடைபெறுது. ஓகேவா? எல்லா ஆண்டுமே புதுடெல்லியில் தான் நடைபெறும். ஓகே, அடுத்தது இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தனியார் உளவு செயற்கைக்கோளை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட். நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா முதலாக ஒரு தனியார் உளவு செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே அதை உருவாக்கியிருக்காங்க. டாடா நிறுவனம் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை நம்முடைய ஸ்பேஸ் எக்ஸ் கிடையாது, எலான் மஸ்குடைய ஸ்பேஸ் எக்ஸ். அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2024 ஆண்டு விண்ணில் செலுத்த போகிறாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம தமிழ்நாடு சம்மந்தமான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதல் மினி டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டத்தில் திருச்சிட்டம்பலம் பகுதியில் தமிழ்நாட்டுடைய முதல் மினி டைடல் பூங்காவை அமைத்திருக்காங்க. ஐடி பார்க் உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எங்கு வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் வடலூர். இதில் பாருங்கள், இது வண்டலூர் கிடையாது. சென்னையில் வண்டலூர் இருக்குது, அது கிடையாது. இது வடலூர். கடலூர் மாவட்டத்தில் வடலூர் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே தான் சத்திய ஞான சபை இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா தியான மண்டபம் இருக்கும், அதே மாதிரி தகவல் மையம் இருக்கும், கலையரங்கம் இருக்கும், அதே மாதிரி மின் நூலகம் இது கூட இருக்கும். இதெல்லாத்தையும் சேர்த்து 100 கோடி மதிப்பில் இதை உருவாக்க போகிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம், அதை பற்றி பார்க்கலாம். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா லேடி வெலிங்டன் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நான் முதல்வன் அப்படிங்கிற ஒலிம்பியாட் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் தான் அந்த திட்டத்துடைய பேரே. நம்முடைய பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் சார்பில் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவாங்க. டேப் இருக்குல்ல, அதன் மூலமாக தான் நடத்துவாங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸ், கணிதம், உளவியல், சைக்காலஜி, அதுக்கப்புறம் மொழித்திறன், இதெல்லாம் வைத்து கொஸ்டின் வரும். இந்த தேர்வை தமிழகம் முழுவதுமே 18 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. இதில் நிறைய மதிப்பெண் பெறுவாங்கல்ல, அவங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்குவாங்க. இதுதான் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் அப்படிங்கிற திட்டம். சரிங்களா? இப்போ உங்கள் மெயின்ஸ் எக்ஸாமில் கேட்டால் கூட நீங்கள் இதை எழுதணும். ஓகே, அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை 2024 ஆண்டிற்கானது இப்போ நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. இது என்ன அப்படின்னா
நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரி மகளிருடைய மேம்பாடு இருக்கணும், அதற்கான செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொள்கை. இந்த கொள்கை அடுத்த 10 ஆண்டுகளுக்கானது, அல்லது அடுத்த புதிய கொள்கை உருவாக்குற வரைக்கும் இந்த கொள்கை வந்து செயல்பாட்டில் இருக்கும். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இதை மறு ஆய்வு செய்வாங்க. நம்ம இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் தான், 5 ஆண்டுக்கு அப்புறம் எப்படி மாறி இருக்கு இந்த உலகம் அப்படிங்கிற நமக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அதை மறுபடியும் இதை மறு ஆய்வு பண்ணி அந்த டைமில் இது பொருந்துதா அப்படிங்கிறத பார்த்து மறுபடியும் இதை வந்து வகுப்பாங்க. சரி, இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னா, பாலின உணர்திறன் கொண்ட கல்வி முறையை நிறுவுறது. ஜெண்டர் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு பெரிய முரண்பாடை உருவாக்காமல், ஒரு ஆண் தான் மேலே ஒரு பெண் தான் கீழே அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவான சமூக கருத்து இருக்குல்ல, அந்த சமூக கருத்தை எல்லாம் பாடத்திட்டத்திலிருந்து மொத்தமாகவே விலக்கிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கல்வி முறையை உருவாக்குவாங்க. அதே மாதிரி ஆண்களையும் பெண்களையும் வகுப்பறைகளில் மற்றும் பள்ளிகளில் சமமாக நடத்துவாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளுடைய இடைநிற்றல் விகிதத்தை குறைப்பாங்க. நிறைய இடங்களில் பெண் குழந்தைகளை பாதியிலேயே படிப்பில் நிறுத்திடுறாங்க. எப்படியும் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு தானே, இந்த பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் படிப்பு பாதியிலேயே நிறுத்திடுறாங்க. அந்த விகிதத்தை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வளரிளம் பெண்கள், அதுக்கப்புறம் மகளிர், இவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு நோக்கம். அடுத்தது வேலை வாய்ப்புகளில் மகளிருடைய பங்களிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது இன்னொரு நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சமூக நலத்துறை இயக்குநரக அலுவலகம், அது சென்னையில் இருக்குது. அதில் செயல்படுத்துதல் மற்றும் கண்காணிப்பு அலகு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, உயர்மட்ட அளவிலான பெண்கள் உரிமை குழு, அது நம்முடைய மாநில தலைமை செயலாளருடைய தலைமையில் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது உங்களுக்கான கேள்வி, நம்ம தமிழ்நாட்டுடைய தலைமை செயலாளர் அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வரலாம். உயர்மட்ட அளவிலான பெண்கள் உரிமை குழு, இது பார்த்திங்க அப்படின்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை கூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை, இது செயல்படுத்துறது சம்பந்தமாக இந்த குழு வந்து கூடி ஆய்வு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த மாதிரி ஒரு குழு உருவாக்கணும். அவங்க 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூடுவாங்க. ஓகே, இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு சம்பந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இனிமேல் பிற மாநிலங்கள் சம்பந்தமான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். வேலை இல்லா இளைஞர்களுக்கு சுயம் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் இது. இதற்கான ஆன்சர் ஒடிசா. வேலை இல்லா இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது 18 வயதுலேருந்து 35 வயது இருக்கிறவங்கள தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதற்காக அப்படின்னா, இவங்களுக்கு வேலை இல்லை தான், ஆனால் இந்த 1 லட்சம் ரூபாய் வச்சு ஏதாவது தொழில் தொடங்குறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது வட்டி இல்லாத கடன். ஒடிசாவுடைய முதல்வர் நவீன் பட்நாயக், ஒடிசாவுடைய ஆளுநர் ரகுவர் தாஸ். நம்ம ஒவ்வொரு மாநிலத்துடைய முதல்வர் யார், இப்போ ஆளுநர் யார், இதெல்லாமே கண்டிப்பாக படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, இந்தியாவில் மிக அதிகமாக மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வர் யார்? இதற்கான ஆன்சர் நவீன் பட்நாயக். இப்போ இந்த இந்தியா டுடே நியூஸ் பேப்பர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் போய் உங்கள் மாநிலத்துடைய முதல்வரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப அதிகமாக ஒடிசாவை சேர்ந்த மக்களுக்கு அவங்க மாநில முதல்வரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒடிசாவுடைய முதல்வர் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக். 2ஆம் இடம் பிடித்தவர் யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வரான யோகி ஆதித்யநாத். முதலிடம் பிடித்தது ஒடிசாவுடைய சிஎம்மான நவீன் பட்நாயக். 2ஆம் இடம் பிடித்தவர் உத்தரப்பிரதேசத்துடைய சிஎம்மான யோகி ஆதித்யநாத். அடுத்த 3ஆம் இடம் பிடித்தது அஸ்ஸாமுடைய முதல்வரான ஹிமந்த பிஸ்வ சர்மா. இதில் நம்ம தமிழ்நாடு எந்த இடம் அப்படிங்கிறத இவங்க வந்து வெளியிடலை, சரிங்களா? அடுத்தது, இந்தியாவின் முதல் திறன் இந்தியா மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. ஸ்கில் இந்தியா மிஷன் 2015ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, சில திறன் இந்தியா மையங்களை உருவாக்கி அவங்களுக்கு திறன் சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். ஒடிசாவில் சம்பல்பூர் அப்படிங்கிற பகுதியில் இந்தியாவுடைய முதல் ஸ்கில் இந்தியா சென்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் தொழில் தொடர்பான திறன் பயிற்சி வந்து அவங்களுக்கு வழங்க போகிறாங்க. மொத்தமாக 40 கோடி ட்ரைனிங், அதாவது 40 கோடி மக்களுக்கு ட்ரைனிங் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இலக்காக வச்சுருந்தாங்க. ஓகே, அடுத்தது, பள்ளி மாணவர்களுக்கு சிறுதானிய பானம் வழங்கும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவில் மத்திய உணவு திட்டம் இருக்குது. அதோடைய ஒரு பகுதியாக அவங்களுக்கு சிறுதானிய பானமும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த மில்லட் மால்ட்டு கொடுக்குறாங்க, அதாவது ராகி மால்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்கள்ல, அதுதான். கர்நாடகாவுடைய முதல்வர் சித்தராமையா, கர்நாடகாவுடைய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அவர் தான். அடுத்தது,
சில ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆசிய அணிகள் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. பேட்மிண்டன் ஏஷியா டீம் சாம்பியன்ஷிப் 2024 இப்போ நடைபெறுது. இதில் ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்திய பெண்கள் அணி சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. யாருடைய தலைமையிலான அணி அப்படின்னா PV சிந்து இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைமையிலான அணி தான். இந்த போட்டியில் இந்திய பெண்கள் அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த இறுதிப் போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி மலேசியாவுடைய ஷா ஆலம் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இனிமேல் உலக சம்பந்தமான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். உலகின் முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கிய நாடுகள் எவை? இதற்கான ஆன்சர் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா. அமெரிக்காவும் ஜப்பானும் சேர்ந்து உலகத்துடைய முதல் மர செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. இது எதற்காக இந்த மாதிரி ஒரு செயற்கைக்கோளை உருவாக்கணும் அப்படின்னா, இப்போது நிறைய செயற்கைக்கோளை உருவாக்கி அனுப்புகிறாங்க. ஆனால் அது செயல்பாட்டு முடிந்ததுக்கப்புறம் அங்கேயே ஒரு குப்பையாகவே சேர்ந்து இப்போ விண்வெளி கழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்காக மர செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இது செயல்பாட்டை இழந்துச்சு அப்படின்னா அங்கேயே அதை எரிச்சு சாம்பலாக்கிடலாம். அமெரிக்காவுடைய நாசா மற்றும் ஜப்பானுடைய ஜாக்ஸா இணைந்து இது உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி எது அப்படின்னா நாசா. நாசாவுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தான். ஜாக்ஸாவுடைய விரிவாக்கம் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. இந்த செயற்கைக்கோளுடைய பேர் அது எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அதோடைய பேர் என்ன அப்படின்னா லிக்னோசாட் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லிக்னோசாட் அப்படிங்கிறது. இதை மேக்னோலியா அப்படிங்கிற மரம் மூலமாக உருவாக்கியிருக்காங்க. ஓகே, இதோடைய நோக்கம் விண்வெளி குப்பைகளை குறைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது 60வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மியூனிக். மியூனிக் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்குது. 60வது மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் இப்போ அங்கே தான் நடந்தது. நம்ம இந்தியா சார்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர் போய் கலந்து கொண்டார். 1963 ஆண்டிலிருந்தே ஜெர்மனியில் இது நடைபெறுது. ஜெர்மனியுடைய பிரதமர் யார் அப்படின்னா ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் நம்ம இந்தியா உட்பட 50க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஏர் ஷோ நடைபெற்றது. ஓகே, அடுத்தது நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசியஸ். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க தான் நிலவில் விண்கலம் அனுப்பியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து கூட அனுப்பியிருந்தோம் இல்லை, சந்திராயன் 3 திட்டம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு முதலாக ஒரு தனியார் விண்கலம் அனுப்பியிருக்காங்க. அதோடைய பேர் ஒடிசியஸ் அப்படிங்கிறது தான். அமெரிக்காவை சார்ந்த இன்ட்யூட்டிவ் மிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இதை அனுப்பியிருக்காங்க. இன்ஸ்டியூட்டிவ் மிஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு அமெரிக்காவிலேருந்து அனுப்புனது அப்படிங்கிற ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா 1922 ஆண்டுக்கு அப்புறம் நிலவில் தரையிறங்குற அமெரிக்காவுடைய விண்கலம் இதுதான். அடுத்தது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இறந்திருக்காரு. இந்தியாவுடைய புகழ்பெற்ற சட்ட வல்லுநரான ஃபாலி நார்மன் அவர் மரணம் அடைந்திருக்காரு. இவர் உச்சநீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதியாக இருந்திருக்காரு. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சாந்தி பிரயாஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி, சாந்தி பிரயாஸ் 4. இது பன்னாட்டு அமைதி காக்கிற பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா நேபாளுடைய காட்மாண்டு நகரில் தான் நடைபெற்றது. இதில் 19 நாடுகள் பங்கேற்றாங்க. இதில் என்ன அப்படின்னா இந்த UN இருக்காங்கல்ல, ஐநா சபை இருக்காங்கல்ல, அவங்களுடைய அமைதி காக்கும் படை அவங்க போய் நடத்தியிருந்தாங்க. இதை நடத்துகிற அமைப்பு நேபாளி ஆர்மி மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த இந்தோ பசிபிக் கமாண்ட். அதாவது இவங்க 2 பேர் நேபாளி ஆர்மியும் அமெரிக்காவுடைய இந்தோ பசிபிக் கமாண்டும் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் 19 நாடுகளுடைய இந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே இந்த யூஎனுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருப்பாங்க. அவங்க தான் போய் கலந்து கொண்டாங்க. சரிங்களா? இதில் இராணுவமோ இல்லை விமானப்படையோ இல்லை கடற்படையோ பங்கேற்கலை. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். யுவிகா அப்படிங்கிற ஒரு திட்டம், இது இளம் விஞ்ஞானிகள் திட்டம். இது இஸ்ரோவுடைய திட்டம். இது என்ன அப்படின்னா இந்த 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எக்ஸாம் எழுதி சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுறவங்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க. ஓகேங்களா? இது 2019 ஆண்டு மே மாதம் தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே மாணவர்களை விண்ணப்பிக்கிறதுக்காக இஸ்ரோ அழைப்பு விடுத்திருக்காங்க.
நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யுவிகா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எந்த ஆண்டு தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2021 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு நம்முடைய தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு இளவயது பிரசவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா 8742 நடந்திருக்கு. தோராயமாக 8000 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ரொம்பவே அதிகமாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா தருமபுரியில் தான் நடந்திருக்கு. 2வது அதிகமாக கரூர், 3வது அதிகமாக வேலூர். இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அடுத்தது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், இதை மதுரையில் தொடங்கி வச்சுருக்காங்க. இதன் கீழே பார்த்திங்க அப்படின்னா 33 வகையான விளையாட்டுகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வந்து கொடுப்பாங்க. இது நம்ம பட்ஜெட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்காக ஜார்க்கண்டுடைய முதல்வரான சம்பை சொரேன் அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. ஜார்க்கண்டுடைய ஆளுநர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 2025-26 கல்வியாண்டு இருக்குல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிபிஎஸ்சிக்கு மட்டும்தான், சரிங்களா? அதே மாதிரி அங்கே புத்தக பை இல்லாத 10 நாட்கள் திட்டம் வந்து தொடங்கப்படும். ஓகே, அதே மாதிரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதுகிற முறையை 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிறவங்களுக்கு கொண்டு வர போகிறாங்க, சரிங்களா? அடுத்தது வெள்ள மேலாண்மை மற்றும் எல்லை பகுதி திட்டம், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பார்டர் ஏரியாஸ் ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னா இந்த வெள்ளம் வந்துச்சு இல்லை அப்படின்னா இந்த பார்டர் ஏரியாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கடல் தண்ணி வந்து உள்ளே வந்துச்சு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த ஏரியாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம். இது பார்த்திங்க அப்படின்னா 2025-26 ஆண்டுக்கு வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்காங்க. இப்போ அதனால் மொத்தமாக இந்த திட்டத்துடைய காலம் 2021 ஆண்டுலேருந்து 2026 ஆண்டு வரைக்குமானது. அடுத்தது சசி தரூர், காங்கிரஸுடைய எம்பியான சசி தரூருக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான செவாலியர் விருது வழங்கியிருக்காங்க. அதுலேயே பல ரகம் இருக்குது. அதில் ஒரு விருது தான் செவாலியே டி லா லெஜியன் டி ஹானர் அப்படிங்கிறது. நைட் ஆஃப் த லெஜியன் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த விருதுடைய பேர் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, ஆனால் செவாலிய விருது எந்த நாட்டுடைய விருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது உலக பொருளாதார பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த ஜப்பான் 4வது இடத்திற்கு இப்போ சரிஞ்சிருக்கு. அப்போது இப்போ உலகத்தில் டாப் 5 எக்கனாமிக் கண்ட்ரிஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது அமெரிக்கா, 2வது இடத்துல இருக்கிறது சீனா, 3வது இடத்துல இருக்கிறது ஜெர்மனி, 4வது இடத்துல இருக்கிறது ஜப்பான், 5வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மணிப்பூரில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிது. என்ன அப்படின்னா இந்த மைத்தேய் பழங்குடியின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பட்டியல் இன பிரிவில் வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மைத்தேய் பழங்குடியின மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதற்கு நாகா குகி மக்கள் வந்து அதெல்லாம் முடியாது, நாங்கள் தான் பழங்குடியின மக்கள் பிரிவில் இருப்போம், நீங்கள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இதற்காக மிகப்பெரிய அளவில் கலவரம் நடந்து நிறைய பேர் இறந்தும் போனாங்க. இதில் என்ன அப்படின்னா மணிப்பூருடைய உயர்நீதிமன்றமே மைத்தேய் பழங்குடியின மக்களை பட்டியல் பிரிவில் நம்ம சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரிந்துரை வழங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பரிந்துரை பண்ணோம்ல அதை திரும்ப வாங்குகிறோம் அப்படின்னு மணிப்பூருடைய உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகே, 2023 ஆண்டு மார்ச் இந்த மைத்தேய் பழங்குடியின மக்களை பட்டியல் இன பிரிவில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி மணிப்பூர் மாநிலத்திற்காக அந்த மணிப்பூருடைய உயர்நீதிமன்றம் பரிந்துரை பண்ணாங்க. ஓகே, ஒரு எக்ஸாமில் இந்த நாகா மற்றும் குகி பழங்குடியினர்கள் எந்த மாநிலத்தவங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக சமூக நீதி நாள் பிப்ரவரி 20 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இடைவெளிகளை குறைத்தல், கூட்டணிகளை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். பிரிட்ஜிங் கேப்ஸ், பில்டிங் அலைன்சஸ். அடுத்தது உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பல மொழி கல்வி என்பது தலைமுறைகளுக்கிடையேயான கற்றலின் தூண் அப்படிங்கிறது. ஓகே, அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம பல மொழிகளை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு இடையிலான ஒரு தூணாக இருக்கும் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளால் கொண்டு போக முடியும், சரியா? அதான். அடுத்த லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உலக சிந்தனை தினம் பிப்ரவரி 22 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது உலகம் நமது செழிக்கும் எதிர்காலம் அப்படிங்கிறது. த்ரைவிங் அப்படின்னா செழித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான்.
அவர் வேர்ல்டு அவர் த்ரைவிங் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா TNMAWS, அதாவது தமிழ்நாடு நடத்துகிற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இந்த துறை நடத்துகிற சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங் மற்றும் டிப்ளமோ பணியிடங்களுக்கான கிளாஸஸ், இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் நீங்கள் தகுதி பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.